இந்த வீடியோல நாம சப்பாத்தி எப்படி செய்யலாம் என்பதை பார்க்க போறோம். நல்ல சாஃப்ட்டா உங்களுக்கு எல்லா சப்பாத்தியுமே புல்கா மாதிரி வரும். எப்படி மாவு பிசையலாம், எந்த பதத்துல மாவு பிசையணும் என்பதை இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி மாவு எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எந்த கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணீர், எந்த கப்பில் நாம் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட் உங்கள் விருப்பம்தான், 1/2 டீஸ்பூன் தான் நான் எப்போவுமே சேர்ப்பேன். அதை நம்ம நல்லா தண்ணியோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவை சேர்த்து பிசைய போகிறோம். பயப்படாதீங்க, நல்லாவே சப்பாத்தி சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாலே கரெக்டாக வந்துடும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. ஈஸியாக ரொம்ப அழுத்திலாம் மாவு பிசையணும்னு கிடையாது. நம்ம சும்மா அந்த மாவை எல்லா தண்ணிலையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ குயிக்காக மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது. கடைசி மாவையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ மாவு எதுவுமே இல்லை, கரெக்டாக 2 கப்பு. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா இப்போது பிசைஞ்ச மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது கூட நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு டவ் மாதிரி வரும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ எல்லா மாவும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கையில் எண்ணெயை வச்சுட்டு இப்போ நீங்கள் மாவோடு பிசைஞ்சிங்கன்னா நமக்கு அந்த மேலே நல்லா அந்த சாஃப்டாக அந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும். நமக்கு சும்மா அந்த எண்ணெயை மட்டும் எல்லா சைடும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரோல் மாதிரி பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி மாவு நம்ம ரொம்ப அழுத்தி பிசையணும், ரொம்ப உருட்டி பிசையணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த அளவுக்கு அந்த சாஃப்ட் இருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். 10லேருந்து 15 நிமிஷம் போதுங்க. அந்த அளவுக்கே இது நல்லா சாஃப்ட் இருக்கும். நமக்கு எடுத்து இது போல் நம்ம நீட்டாக ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அது போல் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் சப்பாத்தி மாவு எடுத்து இது போல் உள்ளங்கையில் வச்சு நல்லா ரவுண்டாக ரோல் பண்ணுங்கள். நீங்கள் 2 கையை வச்சும் செய்யலாம், இல்லைனா இது போல் சப்பாத்தி திரட்டுற கட்டை மேலே வச்சுமே நம்ம ரோல் பண்ணலாம். கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு சப்பாத்தி நல்லா ரவுண்டாக வரும். ஸோ எல்லாமே இது போல் திரட்டி எடுத்து வச்சுப்போம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம எப்போவுமே ஆஸ் யூஷுவலாக சப்பாத்தி திரட்டுற மாதிரி சப்பாத்தி திரட்ட வேண்டியது தான். இது உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆகுங்க. ரொம்ப அழுத்தி எங்கே அங்கே தேய்க்கணும்னு கிடையாது, ஈவனாக ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம அந்த டவ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ண சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா பில்ஸ்பரி, ஆஷீர்வாத் என்ன பிராண்டு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். எல்லாமே இந்த 1க்கு 2 மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ இது போல் நம்ம எல்லா மாவையும் திரட்டி எடுத்துப்போம். நானுமே ரொம்ப நாளாக இந்த சப்பாத்தியில் தண்ணி தெளித்து அதை மாதிரி தான் செஞ்சிட்ருந்தேன். நான் கேக் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் கேக்கில் பார்த்திங்கன்னா வெட் இன்க்ரீடியன்ஸோடு தான் நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்ப்போம். அதாவது தண்ணியோட தான் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பாங்க, அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மெத்தடை நம்ம ஏன் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு நான் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக எப்போவுமே புல்கா மாதிரி தான் வரும். ஒரு நாள் கூட இது ஃபெயிலியர் ஆனதே இல்லை. ஸோ நான் ஒரு 2 வருஷமாக நான் இப்படி தான் சப்பாத்தி செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம எல்லா சப்பாத்தியுமே நம்ம திரட்டி எடுத்து வச்சாச்சு. கல் நல்லா சூடானதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்ச்ச சப்பாத்தியே போடுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட அந்த கலர் மாறும். அப்போ வந்து நம்ம திருப்பணும். நீங்கள் கவுண்ட் கூட பண்ணிக்கலாம் 15 செகண்டு. திருப்பி போட்டதுக்கப்புறமா பபிள்ஸ் மாதிரி எழும்பி வரும். பபிள்ஸ் எழும்பினதுக்கு அப்புறமா நீங்கள் திருப்பணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புல்கா மாதிரி அது நல்லா மேலே எழும்பி வரும். பாருங்கள் எல்லாமே இப்படி ஈஸியாக நமக்கு புல்கா மாதிரியே எல்லாமே எழும்பி வரும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரியே நான் எல்லா சப்பாத்தியும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போட்டு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக குயிக்காக சப்பாத்தினாலே ஒரு பெரிய வேலையாக நினைக்கிறவங்களாம் இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக நமக்கு செஞ்சிடலாம். மாவை திரட்டி ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம திரட்ட ஆரம்பிச்சிட்டா போதும். இன்றைக்கி செய்கிற சப்பாத்தி நீங்கள் நாளைக்கு நைட்டு வரைக்குமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எல்லா சப்பாத்தியும் இது போல் நம்ம சுட்டு எடுத்தாச்சு ஹாட் பாக்ஸில். உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த லேயரை காமிக்கிறேன் பாருங்கள்.
எப்போவுமே சப்பாத்தி செஞ்சோன்னா இது போல் 2 லேயர் தான் இருக்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர், அவ்வளோதான். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஈஸியான வேலை சப்பாத்தி செய்கிறது. ஸோ இந்த ரெசிபியை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.